பெரியபண்டத்துல 400 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளி அது. இப்ப அந்த பள்ளி ஒரு முன்னோர்கள் நல்ல நோக்கத்துக்கு தான் கட்டப்பட்டிருக்கு. நல்லபடியாக அமல் செய்வாங்க அப்படின்ட்டு. இப்ப உள்ளவர்கள் புதுசா போய் ஏறிக்கிட்டு பல தவறுகளை அங்க செய்யறாங்க. எப்படின்னா மவுழ்த்து ஓதுறாங்க. இப்ப அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க மீறி செய்யறாங்க. இப்ப அதுல நான் பொருளாளராக இருந்தேன். அதுல வேணா அவங்க தர்கா கட்டுறதுக்காண்டி காசு கொடுக்க சொன்னாங்க. அப்ப அது கொடுக்க கூடாது, தவறான இதுன்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்கல. இல்ல கடனா கொடுங்க, திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொடுக்க மாட்டோம்னு எவ்வளவு போராடினேன். ஆனா அவங்க மெஜாரிட்டி காட்டி கொடுக்க சொன்னாங்க. மெஜாரிட்டி காட்டினதால எனக்கு நான் கொடுக்க முடியாது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப நம்ம முன்னோர்கள் கட்டப்பட்ட பள்ளிய நல்ல நோக்கத்துக்கு தான் கட்டப்பட்டு இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாரும் அப்படி தூக்கி போட்டு ஒதுங்கிட்டு வரதால முன்னோர் அவங்க என்ன நோக்கத்துக்கு கட்டப்பட்டு இருக்காங்க, நல்ல நோக்கத்துக்கு கட்டப்பட்டிருப்பாங்க அந்த பள்ளிய. அப்ப நம்ம உள்ள இருந்து போராடி இப்ப அதை அவங்க நம்மள பெறணுமே தவிர வெளியே வர்றது எந்த வகையில அடிப்படையில சாருன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் விளக்கணும். முன்னோர்கள் பெரியபட்டினம் பள்ளி வாசல் 400 வருஷத்துக்கு முந்தி பழமையானது. இன்னைக்கு உள்ளவங்க தப்பு தவறுகளாக செஞ்சிட்டு இருந்தாலும் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினவங்க நல்ல நோக்கத்தெல்லாம் நினைச்சிருப்பாங்க, கட்டி இருப்பாங்க. அந்த பள்ளி வாசல்ல இன்னைக்கு தப்பு செய்யறாங்கிறதுக்காக நம்ம புறக்கணித்து விட்டால் அதை எப்படி நாளைக்கு நல்ல இதுக்கு நம்ம பயன்படுத்துவது? நம்ம உள்ள அந்த உரிமையை வச்சுக்கிட்டு இருந்தா தானே அதை நல்ல வழிக்கு அதை மாற்ற முடியும். இந்த ஒரு நோக்கத்தில் கேட்கிறாங்க. அதாவது காபத்துல்லா இருக்கு இல்லையா, அதுவும் நல்ல நோக்கத்தெல்லாம் கட்டப்பட்டுச்சு. நல்ல நோக்கத்தில் கட்டப்பட்டதுல தான் 360 சிலையை கொண்டு வச்சுட்டாங்க. கட்டுனதெல்லாம் இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க, இஸ்மாயில் நபி தான் கட்டினாங்க. கட்டினது 2வது தடவை கட்டினது. அப்ப முதல் தடவை கட்டினது நல்ல நோக்கத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாலும் நல்ல நோக்கத்தில் தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி அவங்களும் கட்டினாங்க. எது கட்டினாங்க? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்துக்குள்ள 360 சிலைகளை கொண்டு நினைச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சிலை, டெய்லி ஒரு கடவுளை மாத்திட்டு இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அத்தனை சிலைகளை கொண்டு போய் வைத்து அதுல வழிபாடு நடத்தினார்கள். இப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்று கேட்டால், ஆரம்ப காலத்துல மக்காவுல இருந்த காலத்துல, அதாவது இப்ப நான் சொன்ன ஒரு வசனம் 9:108 அந்த வசனம் மதீனாவுல அருளப்பட்ட வசனம். அதுக்கு முந்தைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அது சிலை ஒரு பக்கம் இருந்தா இருந்துட்டு போட்டு தொழுதுட்டு இருந்தாங்க. மக்காவுல இருந்த வரைக்கும் அது அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயமா இருக்கிறதுனால அதுல அவங்க சிலையை வச்சாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் சரி பரவாயில்லைன்னு காபாவுல போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னஞ்சாங்க, தொழுதாங்க. தொழுதுட்டு அப்பதான் அந்த ஒட்டக கூடெல்லாம் வச்சாங்கன்னு வருதுல, காபாவுல தொழுவும் போது ஒட்டக கூடல கொண்டு வச்சாங்க எல்லாம் வருதுல, அப்ப அதுல சிலை இருந்துச்சு. அந்த காபாவுல என்னஞ்சிருச்சு, சிலை இருந்துச்சு. அப்ப இதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் செய்யறது செஞ்சுட்டு போறான், நம்ம விட்டுறக்கூடாது என்ற அர்த்தம் இப்ப இதுல இருந்து தெரிகிறது. ஆனால் மதீனாவுக்கு போய் இந்த உத்தரவுலாம் வந்த பிறகு, இந்த உத்தரவு இந்த 4 தகுதி உள்ள பள்ளிக்கு போகக்கூடாது உத்தரவுலாம் வந்த பிறகு அப்ப அவங்களுடைய நடவடிக்கை என்ன, மக்காவையே ஜெயிக்கிறதுக்காக வர்றாங்க. போர் செஞ்சு ஜெயிக்கணுங்கிற ஒரு நிலைமை எதிர்பார்த்து வர்றாங்க. போர்லாம் ஒன்றும் நடக்கல, ஊரே மாறி கிடக்கிறது. எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையா போச்சா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம விரட்டப்பட்ட ஊருக்கு என்ன செய்யறாங்க, வெற்றி வீரராக அவங்க உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சோன்னு உடனே காபாவுக்கு போகும்போது வெளியே நின்று கொண்டு முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், அப்பதான் உள்ள வருவாங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஆயத்துக்கெல்லாம் முன்னாடி மக்காவுல இருக்கும்போது அதுல போய் தொழுவலாம் செஞ்சாங்க. அது கடந்துட்டு போகுதுன்னு நினைச்சாங்க. அவங்க தொழுகையை காபத்துல்லா நடத்தினாங்க. பிறகு மக்காவை ஜெயிச்சு உள்ள போகும்போது உள்ள போகாம இப்ராஹிம் நபிக்கு சிலை, இஸ்மாயில் நபிக்கு சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை எல்லாம் இருந்ததாக புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு அப்புறம் போய் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்களே தவிர அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு போது நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் தொழுதுக்குறோங்கிறது அது முந்தி இருந்த நிலை, முந்தி எடுத்த ஸ்டாண்டு. இந்த கட்டளை எல்லாம் வருவதற்கு முன்னாடி எடுத்த ஒரு நிலைப்பாடு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்புறப்படுத்தின பிறகுதான் உள்ள போனார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதான் குர்ஆனுடைய கட்டளைக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது எப்படி அப்புறப்படுத்தினாங்க என்று கேட்டால், முதல்ல நீங்க நல்லா நம்பணும், முதல்ல விரட்டப்பட்டாங்க. முதல்ல அந்த ஊரை விட்டும் காபாவை விட்டும்
காபாவுல தொழுகிறத தான் தடுத்தார்கள், காபாவுல தொடுக்கிறது தான் வரக்கூடாதுன்னு சொன்னார்கள். இப்ப பள்ளி வாசல்ல என்னென்னலாம் பண்ணுகிறார்களோ அந்த வேலையெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களும் பண்ணுனாங்க. ஷிர்கை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வை தொழக்கூடாதுன்னு நினைச்சாங்க, தடுத்தாங்க. அது கூட அல்லாஹ் சொல்லிக்கான ஆராய் தல்லதி என்ன ஆபுதன் இதா சல்லா, தொழக்கூடிய அடியாரை தடுக்கிறானே அவனை பார்த்தாயான்னு கேட்டு எல்லாம் என்ன செய்யறான், கடுமையா எச்சரிக்கை எல்லாம் பண்றான். ரசூலுல்லாஹ்வை தடுத்ததை கண்டிக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, முதல்ல தொழுகை விட்டு தடுக்கிறானா, ஊரை விட்டு விரட்டுறானா, நம்மளை விட்டு அந்த காபாவை போயிடுச்சா, ஒண்ணும் இல்லாம தான் போனாங்க. அப்புறம் என்ன ஆகுது, கொள்கையில மக்களை கொஞ்சம் கொஞ்சமா வென்றெடுத்து, அதுக்குள்ள இருந்துகிட்டு வென்றெடுக்கல, அதை விட்டு போயிட்டு வென்றெடுக்கிறாங்க. அதுல உட்கார்ந்துட்டு வென்றெடுக்கல, அதை விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பிரச்சாரத்தின் வழியாகவும் இருந்த ஒன்னு ரெண்டு சகாபாக்கள் மக்காவுல எஞ்சி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சாரத்தின் வழியாகவும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட மாற்றம் வருதா, மக்கள் பூரா இவங்க சொல்றது சரின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப தன்னால நம்ம மாத்திர வேண்டியதானே. பெரியபட்டினம் பள்ளியை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வாட்டுக்கு பிரிச்சு எடுக்கணும் மக்களை. மக்களே பிரிச்சு எடுத்துக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அது யார் இருப்பா, அது சும்மா கிடக்கும் வெறும் இடமா இருக்கும், எடுத்துக்க வேண்டியதான். அதாவது மக்களை என்ன செய்ய தனியா கொண்டு வந்து தௌஹீதுல உள்ள மக்களை தனியா பிரிச்சு பிரிச்சு கொண்டு வந்து 10, 20, 30, 40, 50 ஆகிட்டே இருக்கும். அங்க 400ல இருந்து 300, 200, 100, 50 வந்துட்டே இருக்குமா. அப்புறம் எல்லாம் அப்படி வந்துருமா, ஊர்வலமா போய் உள்ள உட்காந்துக்க வேண்டியதானே. எப்படிதான் வர முடியும், பில்டர் பண்ணிட்டு போனா கையில எடுத்துடலாம், பெரிய மேட்டர் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் எடுத்தாங்க, எடுக்க முடியும், இருந்துகிட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்து மக்களை வென்றெடுத்துட்டா மர்க்கஸ் நம்ம கையில தானங்க. எல்லா மக்களையும் மாத்திட்டோம்னா அப்புறம் யாரு போட்டிக்கு யாரு இருக்கா, அந்த ஜமாத் தலைவரை வழி தலைமை தாங்கி வருவாரு, வாங்க உள்ள வாங்க வாங்கன்னு வெத்தரவா வச்சு கூப்பிடுவாரு. அதனால நம்ம கொள்கை நீ கரெக்டா உடைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் எப்படி காபத்துல்லாவை எடுத்தாங்களோ, வெளியே போய் நின்று கொண்டு எடுத்தார்களோ, அதே மாதிரி நமக்கு என்ன செய்வான்ல, அப்படி எடுக்கப்பட்டிருக்க 24 பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த மாதிரி முன்னோர்கள்ட்ட வேற கொள்கையில இருந்து நம்ம கையில வந்திருக்குது. நம்ம கட்டின பள்ளி இல்லாம 24 பள்ளிவாசல் நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம ஜமாத்து கையில இப்ப இருக்குது. மத்த அப்பமாட்டம் பள்ளிவாசல் அது மாதிரி வரும் இன்ஷா அல்லாஹ்.